அந்த கவர்னர் பதவி இருந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்திலேயும் நிறைய தவறுகள் நடந்தது, பல்வேறு மாநிலங்கள் நடந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கவர்னர் நேரடியாக களத்தில் இறங்கி சனாதனத்தை பற்றி பேசுகின்றான். ஒரு கவர்னர் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த நாட்டில் மதவாத பிரச்சாரங்களை செய்யக்கூடிய அளவிற்கு வலுப்பெற்றிருக்கின்றார். ஒரு கவர்னர் நேரடியாக பள்ளிகளில் உள்ளே போய் இந்த நாட்டிற்கு மகாபாரதத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் 63 நாயன்மார்களை பற்றியும் பாடம் நடத்தக்கூடிய அளவிற்கு கவர்னர்களை தலைமையாக வைத்து நடத்தக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு சூழல் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நடந்திருக்கு. நாட்டினுடைய பிரதமரை பார்த்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறான், 30 நாளைக்கு நீ பெட்ரோல் வாங்கிக்கலாம், ரஷ்யாவில் உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேங்கிறான். 150 கோடி மக்களை நிர்வாணமாக்கி விட்டான் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர். நடைபெற்றுக் கொண்டுள்ள திருமுனை பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அறிவித்தோழர் சுப்பு ரமேஷ் அவர்களே, முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கிற அறிவித்தோழர் தங்கக்குமரவேல் அவர்களே, நாகேஸ்வரன் அவர்களே, தோழர் புலிரன் அவர்களே, மக்கள் அதிகார தோழர் காளியப்பன் அவர்களே, அருமை தோழர் ஜெயராமன் தோழர் அவர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற தமிழகத்தின் சிறந்த பேச்சாளர்கள் ஒருவரான அருமை அண்ணன் வல்லம் பசீர் அவர்களே, நிலவழகன் அவர்களே, மீரா காந்தி அவர்களே, பிரியா அவர்களே, பாவல் அவர்களே மற்றும் தோழர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த சம்பையூற்று பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் ஏராளமான செய்திகளை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். ஒரு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஒரு நிர்வாகியாக 1773ஆம் ஆண்டு உருவான கிழக்கிந்திய கம்பெனிக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு கணக்காளனாக, ஒரு பாதுகாவலனாக உருவாக்கப்பட்ட ஒரு பதவி கவர்னர் பதவி. அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பதவியை கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய நிலை என்பது இருக்குது. 1857 சிப்பாய் கழகத்துக்கு பின்னாடி மேலும் அது வளப்பெற்று கவர்னர்கள் வைஸ்ராய்களாக மாறுறாங்க. அவர்களுக்கு அதிகாரம் மேலும் அதிகரிக்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கப்புறம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாநிலத்தில் என்னதான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுகள் உருவாகிவிட்டாலும் அதை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்கு ஒரு நபரை வைத்துக்கொள்வதுதான் அந்த கவர்னர் பதவியை அப்படியே தொடர்ந்து வைத்து கொண்டார்கள். அந்த கவர்னர் பதவி இருந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்திலேயும் நிறைய தவறுகள் நடந்தது, பல்வேறு மாநிலங்கள் நடந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கவர்னர் நேரடியாக களத்தில் இறங்கி சனாதனத்தை பற்றி பேசுகின்றான். ஒரு கவர்னர் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த நாட்டில் மதவாத பிரச்சாரங்களை செய்யக்கூடிய அளவிற்கு வலுப்பெற்றிருக்கின்றார். ஒரு கவர்னர் நேரடியாக பள்ளிகளில் உள்ளே போய் இந்த நாட்டிற்கு மகாபாரதத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் 63 நாயன்மார்களை பற்றியும் பாடம் நடத்தக்கூடிய அளவிற்கு கவர்னர்களை தலைமையாக வைத்து நடத்தக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு சூழல் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தான் நடந்திருக்கு. ஏன்னா அவர்கள் தொடர்ந்து எப்போவுமே இந்த நாட்டினுடைய நலனின் மீது அக்கறை இல்லை. நமக்கு இந்திய தேசியம் ஒன்றாக இருக்க வேண்டுமா, தமிழ்நாடு தனியாக வர வேண்டுமா என்றால் நமது இறுதி குறிக்கோள் தமிழ் தேசியம், தமிழருடைய உரிமை நலன் காக்கப்பட வேண்டும், முற்றதிகார தமிழ்நாடு நமக்கு வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம், நமது இலக்கு. எனவே அதை நோக்கித்தான் நாம் பயணிக்கின்றோம். ஆனால் ஒன்றுபட்ட தேசியத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவின் நலனுக்காவது பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது செஞ்சுருக்கான்னா ஒன்றை கூட சொல்ல முடியல. ஏன்னா எப்படி இன்றைக்கி பாருங்கள், ஒரு நாட்டினுடைய பிரதமரை பார்த்து
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்கிறான், 30 நாளைக்கு நீ பெட்ரோல் வாங்கிக்கலாம் ரஷ்யாவில், உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேங்கிறான். 150 கோடி மக்களை நிர்வாணமாக்கி விட்டான் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர். 150 கோடி மக்களை அம்மனப்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் சொல்ல வேண்டும். எத்தனை துருப்புகள் இருந்து என்ன பண்ணுறது? இராணுவ அதிகாரிகள் இருக்கலாம், நீதிமன்றங்கள் இருக்கலாம், காவல்துறைகள் இருக்கலாம், உயர் அதிகாரிகள் இருக்கலாம், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய மிக பெரும் தலைமைகள் இருக்கலாம். எல்லோரையும் தோளிரித்து அம்மனமாக்கி விட்டான். ஒரே ஒரு சொல்லில் இந்த நாட்டிலிருந்து 30 நாட்களுக்கு நீ ரஷ்யாவிட பெட்ரோல் வாங்கிக்க, உனக்கு நான் அனுமதி தாரேன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் 150 கோடி மக்களை நிர்வாணப்படுத்தி இருக்கின்றான் ஒருவன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் மோடி தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் தான் ஏற்கனவே 2004 நட்வர் சிங் இருக்கும்போது, நட்வர் சிங் இப்போ வெளியுறவுத்துறை மந்திரியாக இருக்கும்போது ஒப்பந்தம் போட்டாங்க ஈரானோட. குழாய் வழியாக பெட்ரோலை கொண்டு வருவது இந்தியாவுக்கு, பாகிஸ்தான் வழியாக கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு. அந்த திட்டத்தை மூழ்கடிப்பதற்கு முக்கிய காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா அப்படி வந்துட்டால் அது வந்து மிகப்பெரிய என்றைக்குமே வந்து அமெரிக்க டாலரை பயன்படுத்தக்கூடிய சூழல் நமக்கு இருக்காது. நேரடியாக பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் உருவாகிடும். எனவே அதை தடுத்து நிறுத்தணுங்கிற அமெரிக்காவினுடைய அஜெண்டாவை இந்தியாவில் நிறைவேற்றியவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். எப்படி சதாம் ஹுசேன் எந்த நாட்டினுடைய பணத்தையும் நேரடியாக நானே பெற்றுக்கொண்டு பெட்ரோலை தருவேன்னு சொன்னாரோ உடனே அவர் மீது ஒரு தாக்குதலை தொடுத்து இழுத்து மூடுவதற்காக, அந்த நாட்டை சீர்குலைப்பதற்காக, அவரை படுகொலை செய்வதற்காக அமெரிக்கா சூழ்ச்சி செய்து அவர் மீது இல்லாத குற்றச்சாட்டுக்களை செய்து அணு உலைகள் இருக்கின்றது என்று சொல்லி எந்த அணு ஆயுதமும் இறுதியில் காணவில்லை. 6,40,000 பேர் படுகொலை செய்யப்பட்டது தான் மிச்சம். அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அமெரிக்கா என்ற உலக ரவுடியை கேட்க முடியாதென்றால் அப்புறம் என்ன இந்த உலகத்தில் இன்றைக்கி இந்த இவ்வளவு நவீனங்கள் என்ன பண்ணுறது? எல்லா நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்கிறானே. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிபரை அதிபரை தூக்கிட்டு போகிறானே, அதிபருடைய மனைவியும். என்ன பாதுகாப்பு இருக்குது? என்ன நாம் அறிவியலில் வளர்ந்துட்டோம்? என்ன இந்த நாட்டில் பெரிய முன்னேற்றம் வந்துருச்சு? என்ன இந்த உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி வந்துருச்சு? ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய அடிமைக்கு பெரிய முதலாளிக்கு நாமெல்லாம் அடிமைகளாக இருக்கும். சின்ன முதலாளி இந்தியாக்காரன் அவனுக்கு அடிமையாக இருக்கும். அப்புறம் தமிழ்நாட்டில் சின்ன சின்ன குட்டி அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருக்க அவனுக்கு அடிமையாக இருக்கும். அப்போ மக்கள் சுதந்திரம் என்பது கிடையாது. மக்களுக்கு முழுமையான சுதந்திரம் என்பது கிடையாதுங்கிறது தான் இன்று வரை இருக்கக்கூடிய உண்மை. ஒரு பேகாதிபத்திய அடிமைக்கு அடுத்தடுத்த அடிமைகளாகத்தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதைத்தான் இன்று வரை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏராளமான விஷயங்கள் பேசவிருந்தாலும் எனக்கு பின்னால் பேசுகின்ற நிறைய ஆளுமைகள் இருப்பதால் அவர்களுக்கு வழிவிட்டு